இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா ஓப்பனே வந்து கேப் டவுன் ஓப்பனாக இருந்தது. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் மேல் நோக்கி போக முடியாமல் கீழ் நோக்கி இறங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,870 அப்படின்ற ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. 213 புள்ளிகள் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி இறக்கம். ஸோ அந்த இறக்கம் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், நம்ம திங்கக்கிழமை நம்ம சந்தை வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்ம சுதந்திர தின உரைக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய நியூஸ் வந்த பிறகு மார்க்கெட்டில் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. அந்த பவுன்ஸ் பேக் அப்போ பார்த்தோம் அப்படின்னா 24,600 வெள்ளிக்கிழமை க்ளோசிங் அது 24,600 கிட்ட க்ளோசிங் ஆயிருந்து. அந்த 24,600 25,020 அப்படின்ற வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஒரு 400 புள்ளிகள் வந்து அன்றைக்கி வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பனிங் ஒரு பெரிய கேப் அப் ஓப்பனிங் ரீஃபில் ஆச்சு. ஸோ ஓரளவு ஏற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஏற்றம் தொடர முடியல. ஸோ நேற்றே வந்து பார்த்தோம் ஒரு 2.25 மணி 2.5 மணி போகிற ட்ரேடில் வந்து 25,150 ஒரு பெரிய வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை வந்து அங்கே போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நேற்று ஒரு 1.5 மணிக்கு ஒரு தடவை 2.5 மணிக்கு ஒரு தடவை டச் பண்ணிச்சு. இந்த 25,150 பிரேக் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அங்கே வால்யூம் கம்மியாக இருந்தது, அதனால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து ரிவர்சபிள் ஆகி கிட்டத்தட்ட வந்து திரும்ப வந்து மண்டே அன்னைக்கு எங்கே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததோ 24,850 பக்கம் தான் அங்கே சப்போர்ட் கொடுத்தது. மண்டே ஓப்பன் அப்போ 11:30 மணிக்கு வந்து அன்றைக்கி வந்து அந்த கேப் அப் ஓப்பன் ஆச்சு இல்லையா, 25,020 வரைக்கும் போய்ட்டு திரும்ப வந்து 24,860 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தது. ஸோ அந்த சப்போர்ட் எடுத்த இடத்துக்கே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலில் அன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து டச் பண்ணி முடிஞ்சிருக்கு. இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் இருக்குமா அப்படின்றத மண்டே தான் பார்க்கணும். ஸோ மண்டே ஒரு பவுன்ஸ் பேக் இருந்ததுன்னா பெரிய ஒரு அடுத்த கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திங்கக்கிழமை செவ்வாய் மார்க்கெட் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,600 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத. அதேமாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆனது பார்த்தா அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து அட்வான்ஸோட டிக்ளைன்ஸ் அதிகமாக இருந்தது. அட்வான்ஸ் என்எஸ்சியில் பார்த்தா 1,178 பங்குகள் வந்து அட்வான்ஸாக இருந்தது. டிக்ளைன்ஸ் வந்து 1,760 பங்குகள் டிக்ளைன்ஸாக இருந்தது. அதேமாதிரி 50 வீக் லோ பார்த்தோம் 50 ஹை பார்த்தோம் 74 இருந்தது. 50 லோ பார்த்தோம் 26 இருந்தது. அப்பர் சர்க்கிட் வந்து 83 இருந்தது. லோயர் சர்க்கிட் 40 இருந்தது. அதேமாதிரி பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 693 புள்ளிகள் குறைந்து 81,306 அப்படின்றதுல வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சிலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2,421 பங்குகள் வந்து டிக்ளைன்ஸாக இருந்தது. 1,662 பங்குகள் வந்து அட்வான்ஸாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தோம் 50 ஹை பார்த்தோம் 151 இருந்தது. 50 லோ பார்த்தோம் அப்படின்னா 53 பங்குகளாக இருந்தது. இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.